குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஆடியபிளா இருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி ஸ்க்ரீனும் தெரியுது அப்படின்னு நம்புறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து எப்படி ஒரு 30 டெய்லி MySQL DBA கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது, சீட் ஷீட் மாதிரி பார்த்தோம். அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, MySQL ஷெல் யூட்டிலிட்டி எப்படி யூஸ் பண்றது டிபிஏவோட டாஸ்க் செய்யறதுக்கெல்லாம். இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹவு டு யூஸ் MySQL ஷெல் யூட்டிலிட்டி அண்ட் ஃபார் டிபிஏ டாஸ்க். இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம வந்து வழக்கமா பார்க்குற அஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஏன் அஃபர்மேஷன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக MySQL லேர்னர் அப்ஸ்கில்லர் அஃபர்மேஷன். ஐ ஆம் கமிட்டட் டு மாஸ்டரிங் MySQL. Every day I grow stronger in database fundamentals and advanced DBA skills. I understand how data works, how performance improves, how system stays reliable. I learn not just for certificates, but for real world production confidence. Challenges sharpen my skills, errors teach me faster than success ever could. I consistently practice SQL, indexing, backup, recovery, and performance tuning. My knowledge creates value for companies and security for my career. I am disciplined, I am focused, I am becoming highly skilled MySQL professional. My learning today builds my success tomorrow. I trust the process. I am upgrading myself one query at a time. I am a MySQL learner. I am an upskiller. I am feature ready. Affirmation பார்த்தாச்சு. அடுத்ததா இன்னைக்கு கிளாஸ் போயிடலாம். கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MySQL அப்படிங்கிற யூட்டிலிட்டி என்ன, ஏன், எங்க, எப்ப, எப்படி, இதான் நம்ம பார்க்க போறோம். MySQL ஷெல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அட்வான்ஸ்டு கிளையண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, MySQL சர்வரை மேனேஜ் பண்றதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான மோட் சப்போர்ட் பண்ணது. என்னன்னா, SQL மோட் சப்போர்ட் பண்ணுது, ஜாவா ஸ்கிரிப்ட் மோடு, பைத்தான் மோடு, அட்மின் ஏபிஐ. இந்த 4 வகையான மோட் சப்போர்ட் பண்ணுது. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. எதை விடனா, நம்ம நார்மலா MySQL கிளையண்ட்ல போயிட்டு ரன் பண்றோம்ல, அதை விட இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இட் ஒர்க்ஸ் வித் MySQL சர்வர் அண்ட் கிளவுட் சர்வீஸ் லைக் MySQL ஹீட்வேவ். இதோடயும் இது ஒர்க் பண்ணும். இப்ப ஏன் இதை நம்ம யூஸ் பண்றோம்? டிபிஏ வேலைகளுக்காக, ரெப்ளிகேஷன் செட்டப் பண்றதுக்காக, கிளஸ்டரை கான்ஃபிகர் பண்றதுக்காக, பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் பண்றது, ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸை ஆட்டோமேஷன் பண்றது, இந்த வேலைகளுக்காக நம்ம இதை பயன்படுத்துறோம். எதை? MySQL யூட்டிலிட்டி. இது எப்பெல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படின்னா, நீங்க ரெப்ளிகேஷன் சொன்ன மாதிரி ரெப்ளிகேஷன் செட் பண்றப்ப, ஒரு InnoDB கிளஸ்டர் செய்யறப்ப, அட்வான்ஸ்ட் ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைகள் செய்யும் பொழுது, அட்வான்ஸ் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறப்ப, இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா, அப்ப நீங்க MySQL செல் வச்சு ஈஸியா பண்ணலாம். இப்போ ஒரு நார்மல் சிம்பிள் கொரின்னு வச்சுங்களேன், MySQL நம்ம வழக்கமா செய்வோம்ல, அதுவே என்ன இந்த மாதிரி இந்த MySQL கிளையண்டே போதுமானது. அதுவே ஏதோ ஒரு அட்வான்ஸ் அட்மின் டாஸ்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா MySQL ஷெல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வசதியா இருக்கும். இது எப்போது பயன்படுத்தும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிளஸ்டர் அமைக்கும் போது, ரெப்ளிகேஷன் செய்யும் போது, அட்வான்ஸ்டு டிபிஏ வேலைகள் செய்யறப்ப. இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கும்னா, சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ள, MySQL ஃபோல்டருக்குள்ள, MySQL ஷெல் அந்த என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த நம்பருக்குள்ள,
பின்னுக்குள்ள இருக்கும். இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலா தான் இருக்கும். MySQL SHன்னா ஷெல் டாட் exe இங்க தான் இன்ஸ்டால் ஆயிருக்கும். இப்ப நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, MySQL இன்ஸ்டாலர் ஒரு MySQL இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலர்ல போயிட்டு MySQL ஷெல்ல செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போனீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். இப்படியும் பண்ணலாம். இது ஒரு வகை. எப்படின்னா இப்ப பாருங்க, MySQL இன்ஸ்டாலர் இருக்குல்ல, இதை போயிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வர்றதுல ஒருவேளை MySQL ஷெல் இன்ஸ்டால் ஆகாம இருக்குன்னா இங்க போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். இங்க போயிட்டு ஆட் பண்ணலாம். இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தெரியுதா? என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் 8.0044 இருக்கு. இப்போ நான் அதோட MySQL ஷெல்லே நான் இன்ஸ்டால் பண்றேன். சரி, அப்ளிகேஷன் தானே இது. இங்க போயிட்டு 8.0.44 ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிட்ட வந்துருச்சு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வரும். வருதா? கிளிக் எக்ஸிக்யூட் இன்ஸ்டால் ஆகுது பாருங்க. ஷோ டீடைல்ஸ் போட்டீங்கன்னா டீடைலா என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லும். இது நம்ம ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கோம். என்ன சொல்லுதுன்னா, MySQL ஷெல் வந்து லேட்டர் வெர்ஷன் ஆஃப் MySQL ஷெல் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் செட்டப் வில் நவ் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஏற்கனவே நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, MySQL ஷெல் இருக்குது, லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சிருக்கீங்க, அதனால இது வந்து எக்ஸிட் ஆகுது இந்த இன்ஸ்டால் எரர் அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சு ஃபெயில் ஆயிடுச்சு பாருங்க. கேன்சல் பண்ணிடலாமா? இன்னொரு வகையா நீங்க MySQL வெப்சைட்ல போயிட்டு MySQL ஷெல் ஃபார் விண்டோஸ்னு தேடி டவுன்லோட் பண்ணி அப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். அது வந்து ஒன்று MySQL இன்ஸ்டாலர் மூலமா, இன்னொன்று வந்து MSI ஃபைலை டவுன்லோட் பண்ணி அப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. இதை நம்ம எப்படி டவுன்லோட், இந்த லிங்க் இதை போய் டவுன்லோட் பண்ணுவோம். இங்க போயிட்டு வெர்ஷனை சூஸ் பண்ணுவோம். என்ன வெர்ஷன் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணுவோம். நான் லாகின் பண்ணாமே நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் டவுன்லோட் ஸ்டார்ட் மை டவுன்லோட்னு கொடுத்து டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை இது வேற வெர்ஷன் வேணா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போனீங்கன்னா அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எண்ட் யூசர்ஸ் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போனீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். எந்த பாத்தில் இன்ஸ்டால் ஆகுது பாருங்க. சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் MySQL ஷெல் 8.0க்குள்ள இன்ஸ்டால் ஆகுது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். போயிட்டு இருக்கா? ஃபினிஷ் ஆச்சு பாருங்க. இது ஒரு வகையா MySQL ஷெல்ல இன்ஸ்டால் பண்றது. இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம கனெக்ட் பண்றது எப்படி அப்படின்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அங்கேயே பாத்தீங்கன்னா லான்ச் MySQL ஷெல் இருக்குல்ல, அது டிக் தான் இருக்கும். அப்படியே ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே ஓப்பன் ஆயிரும். இங்க போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி கொடுத்து கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னா, கனெக்ட் ரூட் அட் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ரூட்டோட பாஸ்வேர்டு கேட்கும். இந்த இருக்குல்ல பாஸ்வேர்டு ஸ்டார் ஸ்டார்னு, அந்த இடத்துல நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணா ஸ்டார் ஸ்டார்னு வரும். அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்டர் அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆயிரும். தெரியுதா? MySQL லோக்கல் ஹோஸ்ட் 33060 பிளஸ் SSL ஜாவா ஸ்கிரிப்ட் மோட்ல இருக்கா பை டிஃபால்ட்டா. இப்போ /SQL அப்படின்னு கொடுத்தீங்கன்னா SQL மோடா நம்ம மாத்துறது. ஸ்விட்சிங் டு SQL மோட் கமாண்ட்ஸ் அப்படின்னு வருது பாருங்க. இப்போ நான் SQL மோட்ல போயிட்டு நீங்க MySQL கிளைண்டோ HeidiSQLோ இல்ல MySQL ஒர்க் பெஞ்ச்லயோ என்னெல்லாம் ரன் பண்ணுவீங்களோ அனைத்தும் இங்க ரன் பண்ணலாம். ஷோ டேட்டாபேஸ்னா என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குதுன்னு வருதா?
ஜேஎஸ் மோடு ஜாவா ஸ்கிரிப்ட் மோடுக்கு மாறணும்னா ஸ்லாஷ் ஜேஎஸ், எஸ்கியூஎல் மோடுக்கு மாறணும்னா ஸ்லாஷ் எஸ்கியூஎல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லாஷ் ஜேஎஸ்னா ஸ்விட்சிங் டு ஜாவா ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு வருது பாருங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை, இது இன்ஸ்டால் பண்றப்ப லான்ச் மைஎஸ்கியூஎல் செல்லுன்னு. இப்போ எனக்கு நான் இன்ஸ்டால்லாம் பண்ணிட்டேன், சர்வர்லாம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த விண்டோ இல்லை அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு MySQL SH அப்படின்னு இருக்கு பாருங்க, அப்படி அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கனெக்ட் ரூட் அட் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ரூட் பாஸ்வேர்டு கேட்கும், என்டர் அடிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போயிடும். இப்போ பை டிஃபால்ட்டா ஜாவா ஸ்கிரிப்ட் மோட்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸ்லாஷ் எஸ்கியூஎல் கொடுத்தீங்கன்னா எஸ்கியூஎல் மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஸ்விட்சிங் டு எஸ்கியூஎல் மோட். இப்போ ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டாபேஸும் ஷோ பண்ணது பாருங்க, இந்த சர்வரில் இருக்க டேட்டாபேசஸ். இப்போ நீங்கள் இப்போ எப்படி பார்க்கலாம், அந்த MySQL சர்வரில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி சர்வரை கனெக்ட் பண்ணுறோம், எப்படி வெவ்வேறு மோடுக்கு நம்ம மாறுறது, எஸ்கியூஎல் மோடு, ஜாவா ஸ்கிரிப்ட் மோடு, பைத்தான் மோடு. பேசிக்கா அட்மின் டாஸ்க் இதான் நம்ம செய்ய போறோம். ரெடியா? நான் என்ன பண்ண போறேன், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இன்ஸ்டாலேஷன். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன், அப்போ எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டு தான் இது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு விண்டோஸ் ஆர் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி வருதா. இப்போ சிஎம்டின்னு அடிக்கிறேன், என்டரை அடிக்கிறேன், வந்துருச்சா. இங்க போயிட்டு MySQL SH அப்படின்னு அடிக்கிறேன். MySQL SHன்னா MySQL ஷெல்லுன்னு அர்த்தம். நான் இன்ஸ்டால் பண்ணது 8.0.44 தானே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வெர்ஷன் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்னொரு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணேன் 8.4.8. அதனால இப்பைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.4.8 இருக்குது. இப்போ ஸ்லாஷ் ஜேஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் முடிச்சா, ஸ்லாஷ் எஸ்கியூஎல் அப்படின்னு அடிச்சீங்கன்னா எஸ்கியூஎல் மோடு கமாண்ட் சுவிட்ச் ஆகுதா. இப்போ எஸ்கியூஎல் மோட்ல இருந்துகிட்டு என்ன வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணலாம், ஸ்டோர் டேட்டா பேசஸ். இப்ப ஒரு தப்பு இருக்குது, என்னன்னு பாத்தீங்களா, நான் டேட்டா பேஸே கனெக்ட் பண்ணல, கனெக்ட் பண்ணாம ஸ்டோர் டேட்டா பேஸ் கொடுக்குறேன், நாட் கனெக்டட்னு எரர் அடிக்குதா, தெரியுதா. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணணும். அது கனெக்ட் பண்றதுக்கு என்னன்னா ஸ்லாஷ் கனெக்ட், எந்த யூசரா கனெக்ட் பண்ணீங்களோ அந்த யூசரு அட்டு, நம்ம யூசர் கிரியேட் பண்றப்ப நேத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல எப்படி ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஃபார்மேட்லயே இங்க கொடுத்துடணும். லோக்கல் ஹோஸ்ட், பாஸ்வேர்டு கேட்குது, வி ஆர் அப் ஸ்கில் அட் 26 அப்படிதான் நினைக்கிறேன். தப்புன்னா தப்புன்னு காமிக்க போகுது, தப்புன்னு வருது. என்ன பாஸ்வேர்டு, விஆர் அப் ஸ்கில் அட் 26 கரெக்ட் தானே. விஆர் அப் ஸ்கில் அட் 26. ஓகே, வி ஆர் அப் at 26. access denied. இருங்க, நான் அந்த ஷெல் ஏதாவது டெலீட் பண்றேன்னு தெரியல, அதை பார்த்துக்கிறேன். services.mscல போயிட்டு சர்வீஸ் ஸ்டாப்ல எது இருக்கா, MySQL ஷெல்லே காணுமே. MySQL ஷெல் நான் என்ன பண்ண போறேன், இன்ஸ்டால் பண்ண போறேன் MySQL ஷெல். அது ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்தா தெரியும், நான் ஏதாவது அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா. பேஜ் நம்பர் 11 வரையும் வந்திருக்கு பக்காவா. அதுக்கப்புறம் இங்க டவுன்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணோம். உள்ள போய் ஃபோல்டர்ல பார்த்துடலாம். உள்ளெல்லாம் போகுது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் 2 3 இதெல்லாம் செஞ்சு பார்த்தேன், அப்போ ஏதாவது தூக்கி விட்டாங்கன்னு தெரியல. சரி பார்க்கலாம். இது கூட உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு லேர்னிங் தான். MySQL ஷெல்ல இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மாதிரி போறேன், இருக்க தான் செய்யுது.
எஸ்கியூஎல் ஷெல் இருக்குது. ரன்னிங்ல இருக்கு. இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன யூஸரா கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்குவாங்க. கிளாஸ் ஜேஎஸ் 8.0 இது வந்து பழைய வெர்ஷனு. இன்னொன்று நம்மளுக்கு ஐடி இருக்கு, டிஎம்டி அண்டர் ஸ்கோர் ஐடின்னு அட்மின்னா. பாஸ்வேர்டு தப்பா? என்ன தப்பு நடந்துச்சு? பேஜ் நம்பர் 12 வரையும் வந்திருக்கோம். செகண்ட் ஸ்டில் ரூட்டட். ஓகே, கரெக்டாக தானே போயிருக்கு. லோக்கல் ஹோஸ்ட்னாலும் 127.0.0.1 கரெக்டு தானே? ஓகே, கோட் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துறோம். கோலன் 3306 கோலன் பார்ப்போம். ஓகே, போது பாருங்க. போர்ட் நம்பர் கொடுத்தோம், போது பாருங்க. கோலன் போர்ட் நம்பர் கொடுங்க, மறந்துடாதீங்க. உள்ள போச்சு பாருங்க. 8.4.8 MySQL ஷெல்லுக்குள்ள போயிடுச்சு. இப்போ வந்து ஷோ டேட்டா பேசஸ் கொடுத்துட்டீங்கன்னா இருக்கிற டேட்டா பேஸ்லாம் லிஸ்ட் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் மோடில் போனோம்னா /s ஸ்விட்சிங் டு ஜாவா ஸ்கிரிப்ட் மோடு. அதே /SQL கொடுத்தீங்கன்னா SQL மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு மோடா நீங்க மாத்திக்கலாம். இப்போ /SQL போயிட்டு ஷோ டேட்டாபேஸ் /SQL தான் இருக்கேன். SQL என்னெல்லாம் அடிப்பீங்களா கமெண்ட் எல்லாமே இங்க பண்ணலாம். ஓகேவா? 12வது பேஜ்ல இருந்தோமா? 12வது பேஜ் இருக்கு. ஓகே, ஓகே. இங்க வந்து போர்ட் நம்பர் கொடுக்கணும். இதை மென்ஷன் பண்ணிடுவோம். 3306 கொடுத்தோம்னா தான் போதும். உள்ள போயிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணி பார்த்துக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல போயிட்டு கிளாஸ் ஜேஎஸ் அப்படின்னா இங்க 2 + 2 4 வருது பாருங்க. இதுக்கு நீங்க என்ன வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். மாதிரி பைத்தான் மோட்ல போயிட்டு /py அப்படின்னா பைத்தான் மோட் போதும். ஸ்விட்சிங் டு பைத்தான் மோட்னு வருதுங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க அதாவது பைத்தான் ஸ்கிரிப்ட்லாம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்ட் ஹலோ டிபிஏ பிரிண்ட் ஹலோ டிபிஏ சொல்லுது. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கல. ஹலோ டிபிஎன் பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது மாதிரி பைத்தான் கமாண்ட்ஸை நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் கமாண்டும் ரன் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் மோடுக்கு போயிட்டு
பைத்தான் மோட்ல போயிட்டு பைத்தான் ஸ்கிரிப்டும் ரன் பண்ணிக்கலாம். அடுத்ததா டேட்டாபேஸ் டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? நார்மலா இதுல பண்ணுவோம்ல அதே தான். ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி வந்து டேபிள் கிரியேட் பண்றது, எல்லாமே ஷெல் வழியா பண்ண போறோம் பாருங்க. ஸ்லாஷ் எஸ்கியூஎல் மோடுக்கு மாறிக்கிறேன். இது எந்த விண்டோ? ஏதோ ஒரு விண்டோ. ஓகே, இப்போ வந்து கிரியேட் MySQL என்னென்னலாம் பண்ணுவோம் MySQL-ல, MySQL கிளையண்டா இருக்கட்டும், MySQL ஒர்க் பெஞ்சா இருக்கட்டும், ஹைடி எஸ்கியூலா இருக்கட்டும், அது அப்படியே இங்கேயும் பண்ணலாம். MySQL ஷெல் லேப் டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. எப்படி பார்க்கலாம்? ஷோ டேட்டாபேசஸ் போட்டு பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க, நம்ம கிரியேட் பண்ணது MySQL ஷெல் லேப் நம்ம கிரியேட் பண்ணது தெரியுதா? இதுல போயிட்டு நீங்க நார்மலா டேபிள் கிரியேட் பண்றதுன்னா டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டேபிள அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணிட்டு, அதுக்கு யூஸ் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? யூஸ் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த டேட்டாபேஸ் கமாண்ட். யூஸ் MySQL ஷெல் லேப். அப்படி இருக்கு இல்லையா? MySQL ஷெல் லேப் கரெக்டா தானே? என்ன தப்பு? யூஸ் MySQL ஷெல் டெர்மினல் கரெக்ட் தானே? டிஃபால்ட் ஸ்கீமா செட் இந்த லேபுக்கு செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ இதாகுது. ஃபெச்சிங் குளோபல் நேம்ஸ் ஃபார் ஓகே கிளாஸஸ். ஓகே, இப்போ கரெக்டாக தான் இருக்கேன். அந்த டேட்டாபேஸில் தான் இருக்கானான்னு செக் பண்ணுறது ஸ்லாஷ் எஸ் போட்டு பார்த்தேன். எந்த யூஸரை கனெக்ட் ஆகிருக்கேன், என்ன கனெக்ஷன் ஐடி, என்ன வெர்ஷனு, என்ன போர்ட்டு, எவ்வளோ நாள் அப்பா இருக்குது, கம்ப்ரஷன் டிசேபிள்டு, இந்த கேரக்டர் செட்லாம் என்னென்ன இருக்குது, UTF-8 MB4. இப்போ நான் இங்கே வந்து டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்? அந்த டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ் 1, ஐடி வந்து 1, நேம் வந்து ராகுல் பண்ணிட்டேன். இன்சர்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ரோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இன்சர்ட் ஆயிடுச்சு பாருங்க. MySQL செல் வழியா இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா ஜாவா ஸ்கிரிப்ட் மோட்ல போயிட்டு என்ன பண்றது பார்க்கலாமா? லாஸ்ட் ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஒரு சர்வர் வெர்ஷன் எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னா, செஷன் டாட் ரன் எஸ்கியூஎல் ஆஃப் செஷன் டாட் ரன் எஸ்கியூஎல் ஆஃப் டபுள் கோட்ஸுக்குள்ள என்ன எஸ்கியூலோ அது கொடுக்கணும். செலக்ட் வெர்ஷன். டபுள் கோட்ஸ் செமிகோல். ஓகே, செஷன் டாட் ரன் எஸ்கியூஎல் செலக்ட் வெர்ஷன் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வெர்ஷன் எடுத்துட்டு வந்துடுது. என்ன காப்பி பண்றப்ப இந்த ஸ்பேஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதனால அப்படி error வருது. இப்ப கரெக்டா வருது பாருங்க. செஷன் டாட் ரன் எஸ்கியூஎல் செலக்ட் வெர்ஷன்.
அடுத்ததா ஒரு சினாரியோ பாருங்க. ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. ராகுல் வந்து MySQL சர்வர் விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன கொரி அவர் யூஸ் பண்ணணும். அதனால ஒரு MySQL கிளையண்ட் யூஸ் பண்ணாரு. இப்போ கிளஸ்டர் கிரியேட் பண்றாரு, ரெப்ளிகேஷன் செட் பண்றாரு, இல்ல ஏதாவது ஆட்டோமேஷன் பண்ண போறாரு அப்படின்னா, என்ன யூஸ் பண்ணலாம்? நம்ம சொன்ன மாரி MySQL ஷெல் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் வை அட்வான்ஸ்டு DBA ப்ரிஃபர் இட். MySQL ஷெல்ல ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும்னா, MySQL SH போட்டு /connect root @localhost என்ன போர்ட் நம்பரு, ஸ்லாஷ் எஸ்கியூஎல்னா எஸ்கியூஎல் மோடுக்கு சேஞ்ச் ஆகும், ஸ்லாஷ் ஜேஎஸ்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகும், ஸ்லாஷ் பிஒய்னா பைத்தான் ஸ்கிரிப்டுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்க எது வழியா ஆட்டோமேஷன் பண்றீங்களோ அந்த மோடுக்கு மாதிரி நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி ரன் பண்ணலாம். ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? எஸ்கியூஎல் மோட்ல சேஞ்ச் ஆகி கிரியேட் டேட்டாபேஸ் நேம் கொடுத்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிரும். இது உங்களுக்கு வந்து மினி அசைன்மெண்ட் என்னன்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க, 3 ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுங்க, பைத்தான் மோட்ல போய் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுங்க, வெளியில வந்துருங்க சேஃபா. ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் போட்டீங்கன்னா வெளியில வந்துரும். இதான் உங்களுக்கு அசைன்மெண்ட். இப்போ பேக்கப் ரீஸ்டோர் எப்படி நம்ம MySQL செல்ல யூஸ் பண்ணி எடுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாமா? MySQL செல் யூசஸ் டம்ப் அண்ட் லோட் யூட்டிலிட்டி. எதுக்காக? லாஜிக்கல் பேக்கப் எடுக்கிறதுக்கு டம்பும் லோட் யூட்டிலிட்டியையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக்கப் ரீஸ்டோர்ல வேலை செய்ய போறோம். ஓகேவா? நீங்க வந்து நார்மலா MySQL டம்ப் பேக்கப் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். MySQL யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? பேக்கப் ரீஸ்டோர் செஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப MySQL செல்ல பார்த்தீங்கன்னா இத்தனை யூட்டிலிட்டிஸ் தருது. என்னென்னா யூட்டில் டாட் டம்ப் இன்ஸ்டன்ஸ் மொத்த சர்வரையும் பேக்கப் எடுக்கிறது, யூட்டில் டாட் டம்ப் ஸ்கீமாஸ் இன்னும் ஒரு ஸ்பெசிபிக் டேட்டாபேஸ் மட்டும் பேக்கப் எடுக்கிறது, யூட்டில் டாட் லோட் டம்ப் அப்படின்னா இது ரீஸ்டோர் பண்றதுக்காக. திஸ் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் மாடர்ன் தன் MySQL டம்போ இல்லை. MySQL ரீஸ்டோர் பண்றப்ப MySQL தானே கொடுப்போம். அதை விட கம்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நம்ம நார்மலா MySQL டம்போல MySQL யூஸ் பண்ணி தானே பேக்கப் ரீஸ்டோர் பண்ணோம் இதுவரை. அதை விட ஃபாஸ்டர் ரொம்ப மாடர்னாகவும் இருக்கும். இந்த யூட்டிலிட்டி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டம்ப் இன்ஸ்டன்ஸ்ங்கிற ஒரு யூட்டிலிட்டி, டம்ப் ஸ்கீமாஸ்ங்கிற யூட்டிலிட்டி, லோட் டம்ப் டம்ப் இன்ஸ்டன்ஸ், டம்ப் ஸ்கீமாஸ், லோட் டம்ப் இந்த 3 யூட்டிலிட்டியும் ரொம்ப வசதியா இருக்கும். இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் MySQL பேக்கப் வென் ஒரு சர்வரை மைக்ரேட் பண்றது, ஏதாவது லாஜிக்கல் பேக்கப் எடுக்கிறது, இல்ல ஒரு டேட்டாபேஸை ஒரு ஓஎஸ்ல இருந்து இன்னொரு ஓஎஸ்க்கு நகர்த்துறப்ப, இல்ல வெர்ஷனை அப்கிரேட் பண்றப்ப, என்ன சேஞ்ச் பண்ணாலும் நம்ம பேக்கப் கொடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல தம்ப் ரூல். ஏன்னா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான தம்ப் ரூல். என்ன சேஞ்ச் பண்ணீங்கன்னாலும் பேக்கப் எடுக்கணும். இப்போ லேப் பார்த்தீங்கன்னா MySQL SQLன்னு போட்டு /connect யூசர் ஐடி அட் என்ன கிரியேட் பண்றப்ப கொடுத்தோமோ அது போர்ட் நம்பர் கொடுத்தாதான் கனெக்ட் ஆச்சு, இல்லைன்னா கனெக்ட் ஆகல. சுவிட்ச் ஆகிறதுக்கு $JS ஜேஎஸ்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மோடுக்கு சுவிட்ச் ஆகுறது, $PYனா பைத்தான் மோடுக்கு சுவிட்ச் ஆகுறது, $SQLனா எஸ்கியூஎல் மோடுக்கு சுவிட்ச் ஆகுறது. இப்போ நான் எஸ்கியூஎல்ல தான் நான் கொரி எழுத போறேன். அப்போ $SQLன்னு கொடுத்து கிரியேட் டேட்டாபேஸ் நேம், யூஸ் டேட்டாபேஸ் நேம், கிரியேட் டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், பிரைமரி கீ, காலம் நேம், டேட்டா டைப், வேல்யூ லெங்த், காலம் நேம், டேட்டா டைப் கொடுத்துட்டு இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் ஆஃப் வரிசையா நீங்க கொடுக்குறீங்க, ஃபெச் பண்ணி பாக்குறீங்க. ஓகேவா? செஞ்சு பார்த்தலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பேக்கப் எடுக்க போகிறோம். எது வழியா? MySQL ஷெல் வழியா. போச்சா? என்ன சொல்லுது பாருங்க. ஏன் சின்டாக்ஸ் என்ன க்ளூ தெரியுதா? /SQL போட்டு SQL மோடுக்கு நான் மாறல. இப்ப ரன் பண்ணனா ஒர்க் ஆகும். டிஃபால்ட் ஸ்கீமா செட் ஆயிடுச்சு. யூஸ் கம்பெனி டிபின்னு கொடுத்தாச்சு. இப்போ டேபிள் கிரியேட் பண்றேன். எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன்.
இப்படி ஒரு டேபிள் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லுது. எந்த இதுலன்னா கம்பெனி டிபில. அதுல போயிட்டு 3 ரெக்கார்டு இன்சர்ட் பண்றேன். ஃபெயில் ஆச்சு பாருங்க. இதனாலதான் ஃபெயில் ஆகுது தெரியுதா? 3 கமா சிங்கிள் கோட்ஸ் டெலீட் அப்படின்னு பாருங்க. டூப்ளிகேட் ஏற்கனவே ஒன்னுன்னு ஒரு ரெக்கார்ட் இருக்குது, அதனால விழுவ மாட்டேது. எனக்கு தெரிஞ்சு வேல்யூவும் இருக்கு. எம்ப்ளாயீஸ் ராகுல் குமார் அனிதா அப்படின்னு 3 ரெக்கார்டு இன்செர்ட் ஆயிருக்கு. இதை நான் லேப் ப்ராக்டிஸ் பண்றப்ப செஞ்சது, அது அப்படியே இருக்க மாட்டேருக்கு. இப்போ பேக்கப் எடுக்கிறேன். பேக்கப் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி எடுக்க போறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜேஎஸ் அதை ஞாபகம் வச்சுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் மோடு போயிட்டு யூட்டில் டாட் டம்ப் ஸ்கீமாஸ் பிராக்கெட்டுக்குள்ள எந்த டேட்டாபேஸ் நேம் கமா பாத்து டபுள் கோட்ஸுக்குள்ள எடுக்கலாமா? ஸ்லாஷ் ஜேஎஸ் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மோடு போச்சு. யூட்டில் டாட் ஸ்கீமாஸ் பிராக்கெட்டுக்குள்ள டபுள் கோட்ஸ் போட்டு டேட்டாபேஸ் நேமு கமா பாத். கரெக்டா? டபுள் கோட்ஸ் போட்டு டேட்டாபேஸ் நேமு கம்பெனி அண்டர்ஸ்கோர் டிபி பாத் டெம்ப் கம்பெனி டிபி ஷெல்வே பேக்கப் சொல்லலாமா? என்ன சொல்லுது பாருங்க. அன்னோன் ஐடென்டிஃபையர் கீழே MySQL பேக்கப்ல தான் ஃபோல்டர் காட்டிருக்கு. அப்போ அதையே பார்த்தே கொடுத்துக்கலாம். இல்லை குழம்புதுன்னா நம்ம வந்து இன்னொரு ஃபோல்டர் கொடுத்துக்கலாம். செல் பேக்கப் இந்த பார்த்து கொடுத்துடலாம். அதை நான் செஞ்சு பார்த்தது ஏற்கனவே. சரி, இதை அப்படியே ரன் பண்ண போறேன் பாருங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா, வில் கிரியேட் பேக்கப் ஃபைல்ஸ் இன்சைட் இந்த ஃபோல்டருக்குள்ள ஷெல் பேக்கப்ங்கிற ஃபோல்டர்ல பேக்கப் ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம். நம்ம ப்ராக்ரஸ் பார்க்கலாம். உள்ள என்னன்னா டிடிஎல் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் எழுதும், டேபிளோட டேட்டாவை எழுதும். டெம்ப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இப்படிதான் ஒரு மெசேஜ். நான் செய்யும் பொழுது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது இது. இங்க பாருங்க, எம்டியா தான் இருக்குது. ரன் பண்ணலாமா? சரி, ஏன் வரலன்னா ஒன்றும் பார்த்த கரெக்டாக மாத்தல. MySQL அண்டர்ஸ்கோர் பேக்கப்பா, அதான் நினைக்கிறேன்ப்பா ஃபோல்டர் பேரு. ஆமாம், ஷெல் பேக்கப். இது தூக்கிடுவோம். ஷெல் ஷெல் பேக்கப். ஓகே, தப்பா இருக்கா? இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். என்ன தப்பு? யூடிஐஎல், ஓ சரி, டம்பை விட்டுட்டேன். இதை நான் அப்படியே காப்பியே பண்ணிடுறேன் ஃபுல்லா. வெறும் ஸ்கீமாஸ்லேயே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யூடிஎல் ஸ்கீமாஸ் டம்ப். சரி, இந்த இருக்கு பாருங்க, இந்த டம்பை விட்டுட்டேன். டம்ப் ஸ்கீமாஸ்ங்கிறதும் கரெக்டான கமெண்ட். என்டர் அடிக்கிறேன். இன்னமும் ஏதோ ஒரு தப்புது.
ஸ்பேஸ் அடிக்கலாமா? எல்லாம் கரெக்ட் தான் நினைக்கிறேன். அப்ப டிவி சென்னை. ஓகே. இந்த டெய்பி நேம் கொடுக்குறப்ப ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் பிராக்கெட்ல சிங்கிள் கோட்ஸ்ல. சரி. எடுத்துருச்சு பாருங்க. Backup lock is not available to the account, and DDL changes will not be blocked. The dump may fail with an error if schema changes are made while dumping. Uh, Occurring global read lock. Global read lock occurred. Initializing one schemas will be dumped and within them one table. வேற எதுவுமே கிடையாது. நம்மளோட டேட்டாபேஸ்ல ஒரே ஒரு டேபிள் தானே கிரியேட் பண்ணோம். கேதரிங் இன்ஃபர்மேஷன் டன். ஆல் டிரான்சாக்ஷன் ஹேவ் பின் ஸ்டார்டட். குளோபல் ரீட் லாக் ஹேஸ் பின் ரிலீஸ்ட். ரைட்டிங் குளோபல் டிடிஎல் ஃபைல்ஸ். கோ த்ரூ பண்ணி பாருங்க. உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்கோம். ஸ்கீமா மெட்டா டேட்டா எடுத்திருப்பாங்க, டிடிஎல் எடுத்திருப்பாங்க, டேபிள் மெட்டா டேட்டா எடுத்திருப்பாங்க, டேட்டா டம்ப் எடுத்திருப்பாங்க. நம்ம இது ஒரு டேபிள் தானே கரெக்டா வந்திருக்கு பாருங்க. 3 rows தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. மொத்தம் எவ்வளவு டைம் எடுத்துச்சு, எவ்வளவு மொத்த டூரேஷனு, எத்தனை ஸ்கீமா டம்ப் எடுத்திருக்கு, எத்தனை டேபிள் டம்ப் எடுத்திருக்கு, அன்கம்ப்ரஸ்டா எவ்வளோ, கம்ப்ரஸ்னா எவ்வளோ, கம்ப்ரஷன் ரேஷியோ எவ்வளோ, எவ்வளோ ரோஸ் ரிட்டன் ஆயிருக்கு, பைட்ஸ் ரிட்டன் எவ்வளோ பைட்ஸ், ஆவரேஜ் அன்கம்ப்ரஸ் த்ரோபுட் எவ்வளோ, ஆவரேஜ் கம்ப்ரஸ் த்ரோபுட் எவ்வளோ. இப்படிதான் MySQL செல்ல யூஸ் பண்ணி நம்ம வந்து இது எடுக்கிறது. இதை கரெக்டா இது பண்ணிடுறேன். சிங்கிள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், பிராக்கெட்டா. இதுதான் ஒர்க்கிங் கமாண்ட். கிரீன்ல இது பண்ணிட்டேன். இப்படிதான் பேக்கப் எடுப்போம். இது என்ன பண்ணுதுன்னா மெட்டா டேட்டா ஃபைல், ஜேசன் டம் ஃபைல்ஸ், டேபிள் டேபிள் டேட்டா ஃபைல்ஸ் இதெல்லாம் எடுக்குது. இதெல்லாம் மாடர்ன் மாடர்ன் ஸ்ட்ரக்சர்ட் பேக்கப் ஃபார்மட்னு சொல்லுவோம். இதனாலதான் ரீஸ்டோர் பண்றப்ப ஃபாஸ்ட் ஆகிறதுக்கான முக்கிய காரணமே. இப்போ அந்த டேட்டா பேஸை தூக்கிடுவோம். இப்போ நம்ம பேக்கப் எடுத்துட்டோம். ஷோ டேட்டா பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் போயிடும். பண்ணி பார்க்கலாமா? இந்த folder எதுவும் வரலையா? MySQL பேக்கப், ஷெல் பேக்கப், MySQL பேக்கப் இங்கே இருக்குது. equal MySQL backup, MySQL underscore backup, shell backup நடக்குது. இன்னைக்கு வந்துச்சு. சரி, SQL மோட்ல ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட் மோட்ல ட்ரை பண்ணாம ஜாவா ஸ்கிரிப்ட் மோட்ல ட்ரை பண்ணிட்டு இதுல இது பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும் பாருங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடிடுச்சு. ஷெல் பேக்கப் வந்துச்சு பாருங்க. இப்போ ஃபைல் இருக்கு பாருங்க, தெரியுதா? இப்படிதான் பேக்கப் எடுப்போம். இப்படிதான் பேக்கப் எடுப்போம். சரி,
இப்போ பேக்கப் எடுத்துட்டோம். ஃபைலையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ ஃபைல் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க சொல்லியிருக்க மாதிரியே எஸ்கியூஎல் மோட்ல ஸ்விட்ச் பண்ணிட்டு டிராப் பண்ண போறேன் கம்பெனி டிபியை. பாருங்க, எஸ்கியூஎல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். டிராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம் கம்பெனி டிபி டிராப் ஆயிடுச்சு. வெரிஃபைன் பண்ணிக்கிறேன். ஷோ டேட்டாபேஸஸ் போட்டு கம்பெனி டிபி இல்லை பாருங்க, தெரியுதா? கம்பெனி டிபி இல்லை பாருங்க. இப்போ ரீஸ்டோர் பண்ண போறோம். ரெடியா? இப்போ என்ன பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்டை திருப்பி போயிட்டு நம்ம எங்க பேக்கப் எடுத்தோமோ அந்த பாத்துக்கு போயிடும். நம்ம எங்க பேக்கப் எடுத்தோம் சி கோலன்ல ஷெல் அண்டர் ஸ்கோர் பேக்கப் லேட்டர், கரெக்டா? சி கோலன் செல் அண்டர் ஸ்கோர் பேக்கப்ல தான் நம்ம பேக்கப் எடுத்தோம். சி கோலன் செல் அண்டர் ஸ்கோர் பேக்கப். ஓகே, இப்போ நான் இந்த யூட்டிலிட்டி ரன் பண்றீங்கன்னாவே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் மோடுக்கு போய்க்கணும். இது என்ன செய்யும், டேட்டாபேஸை ரீக்ரியேட் பண்ணும், டேபிள்ஸை ரீக்ரியேட் பண்ணும், டேட்டாவை திருப்பி பழையபடி கொண்டு வந்துடும். ஓகேவா? ரெடியா? ஜாவா ஸ்கிரிப்ட் மோடு போயிட்டேன். ரன் பண்ணுறேன். சரி, பழசை காப்பியாக இருக்க மாட்டிருக்கு. util டாட் லோட் டம்ப் ரீஸ்டோர் பண்றப்ப அங்க வந்து டம்ப் ஸ்கீமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து டம்ப் ஸ்கீமா பேக்கப் எடுக்கிறப்ப, ரீஸ்டோர் பண்றப்ப லோட் டம்ப். என்ன சொல்லுதுன்னா, இந்த லோக்கல் இன்ஃபைல் வந்து டார்கெட் சர்வர்ல ஆன்ல இருக்கணும், அப்பதான் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அது எப்படி அதை ஆன் பண்றதுன்னா, டெம்பரரியா இருப்பாங்க. மை டாட் ஐஎன்ஐ ஃபைல்ல லோக்கல் இன்ஃபைல் ஈக்குவல் டு ஆன் அங்கேயும் போய் கொடுக்கலாம். இது ஆக்சுவலா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக ஆஃப்ல இருக்கும். நான் என்ன பண்ண, எஸ்கியூஎல் மோட்ல போயிட்டு எஸ்கியூஎல் மோட்ல போயிட்டு டெம்பரரியா இதை ஆன் பண்ண போறேன். பாருங்க, செட் குளோபல் லோக்கல் ஃபைல் ஈக்குவல் டு ஆன். இப்போ ஜேஎஸ் மோட்ல, ஜாவா ஸ்கிரிப்ட் மோட்ல வந்துட்டு நம்ம பழசப்படி ரன் பண்ணலாமா? ரீஸ்டோரை பிடிச்சு பாருங்க, ரீஸ்டோர். இப்போ எஸ்கியூஎல் மோட்ல போயிட்டு வெரிஃபை பண்ணலாமா? ஷோ டேட்டாபேசஸ் வந்துருச்சான்னு பாருங்க. கம்பெனி டிபி வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? நம்ம ரீஸ்டோர் பண்ணது. ரீஸ்டோர் பண்றப்ப யூட்டில் டாட் லோட் டம்ப், பேக்கப் எடுக்கிறப்ப டம்ப் ஸ்கீமா, இதை மட்டும் நான் போச்சு, இது மட்டும் மாறும். பேக்கப் எடுக்கிறப்ப டம்ப் ஸ்கீமா, ரீஸ்டோர் பண்றப்ப லோட் டம்ப், அவ்வளவுதான். அது மாதிரி நீங்க ரீஸ்டோர் பண்றப்ப இதை நீங்க எனேபிள் பண்ணணும். லோக்கல் இன்ஃபைல ஆன் வச்சுக்கணும். முடிச்ச பிறகு திருப்பி ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இவ்வளவுதாங்க. திருப்பி எஸ்கியூஎல் மோட்ல போயிட்டு இதை நீங்க ஆஃப் பண்ணிடலாம். கிளாஸ் எஸ்கியூஎல் மோட்ல தான் இருக்கேன், அங்கே நான் ஆஃப் பண்ணிடுறேன். செட் குளோபல் லோக்கல் இன்ஃபை ஈக்குவல் டு ஆஃப். ஆஃப் பண்ணியாச்சு. ரீஸ்டோர் பண்ணிட்டேன், அதனால ஆஃப் பண்ணிட்டேன். ரீஸ்டோர் பண்றதுக்கு முன்னால ஆன் பண்ணிட்டு அது பண்ணுங்க, அவ்வளவுதான். ரீஸ்டோர் செய்யும் போது லோக்கல் இன்ஃபைல் ஆஃப்ல இருக்கணும், இருந்ததால் எரர் வந்தது. லோக்கல் இன்ஃபைல ஆன் பண்ணிட்டு ரீஸ்டோர் பண்ணுங்க. ரீஸ்டோர் முடிந்த பிறகு செட் குளோபல் லோக்கல் இன்ஃபைல ஆஃப் பண்ணிருங்க. ப்ரொடக்ஷன்ல இது ரொம்ப முக்கியம். இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இது ஆஃப்ல தான் இருக்கணும், லோக்கல் இன்ஃபைல்ங்கிறது. why does util.loadUp file with local infile error? இது ஒரு என்ட்ரி கொஸ்டின். ஏன் அப்படின்னா, MySQL வந்து லோக்கல் டேட்டா இன்ஃபைல இன்டர்னலா யூஸ் பண்ணுது. இப்படி சொல்றாங்க அப்படின்னாவே என்ட்ரி வந்து இம்ப்ரெசர் ஆயிடுவார். இன்டர்வியூ எடுக்கிறவர். நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த எஸ்கியூஎல் கம்பெனி டிபியில் போயிட்டு எம்ப்ளாயிஸ் போய் பார்க்கலாமா கரெக்டாக ரீஸ்டோர் ஆயிருக்கான்னு. கம்பெனி அண்டர்ஸ்கோர் டிபி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரு டேபிள் தானே ஞாபகம் இருக்குங்கிறதுனால எம்ப்ளாயிஸா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதோ எம் இருக்கு பாருங்க. நம்ம ரீஸ்டோர் பண்ணது வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? கம்பெனி டிபியை பேக்கப் எடுத்தோம் டம்ப் ஸ்கீமாங்கிற முறையில், இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் மோடில் பேக்கப் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ் டேட்டாபேஸ் இருக்கப்போ இந்த மாதிரி MySQL செல் வழியாக பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரீஸ்டோர் பண்ண பார்க்குறோம், லோக்கல் இன்ஃபைல்
ஆஃப்ல இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஆன் பண்ணிட்டு ரீஸ்டோர் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணேன். ரீஸ்டோர் பண்றப்ப என்ன கமாண்ட்னா லோட் டம்ப். பேக்கப் எடுக்கிறப்ப டம்ப் ஸ்கீமா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ MySQL ஷெல்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர் அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா, அப்கிரேட் பண்றதுக்கு முன்னால MySQL ஷெல்ல வச்சு பேக்கப் எடுத்துருங்க. அதை வேற டிரைவ்ல ஸ்டோர் பண்ணிக்கிங்க. அப்கிரேட் ஃபெயில் ஆச்சுன்னா பயப்படாதீங்க. இந்த ரீஸ்டோர் யூஸ் பண்ணி நீங்க ரீஸ்டோர் பண்ணிடலாம். அப்கிரேட் பிஃபோர் பேக்கப் கேரியர் ரிஸ்க். பேக்கப் எடுக்காம அப்கிரேட் பண்ணாதீங்க. இதுல என்னன்னா ஃபோல்டர் ஏற்கனவே இருக்கணும். நீங்க அந்த பேக்கப் பார்த்து ரன் பண்றப்ப MySQL செல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா ரன் பண்ணுங்க. ஒரு வேலை எரர் வந்துச்சுன்னா இந்த ஸ்லாஷ இப்படி கொடுங்க. ஸ்லாஷ் இந்த ஸ்லாஷ ஒரு வேலை எரர் வந்துச்சுன்னா இந்த இருக்குல்ல ஃபார்வர்ட் ஸ்லாஷா யூஸ் பண்ணுங்க விண்டோஸ்ல. இவ்வளவுதான். இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்குங்க. இதை கோ த்ரூ பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். MySQL யூட்டிலிட்டியை யூஸ் பண்ணி MySQL ஷெல்ல யூட்டிலிட்டியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க்கு. அதில் என்ன வகையான மோட்ஸ் இருக்குது. SQL மோடு, ஜாவா ஸ்கிரிப்ட் மோடு, பைத்தான் மோடு, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், எப்படி ஒவ்வொரு மோடுக்கு இடையில சுத்துறது, ஸ்விட்ச் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது, எந்த பாத்துல போயிட்டு எப்படி கனெக்ட் பண்றது, எந்த லிங்க்ல போயிட்டு MySQL ஷெல்ல நீங்க டவுன்லோட் பண்றது. நான் லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது வந்து 8.0.45 விட லேட்டஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. அடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல நான் ரெண்டு இதுமே பண்ணேன். 8.4.8 இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பாருங்க. சரி, 8.4.8 நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இங்க இருக்குல்ல 8.4.8 இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணி டம் ஸ்கீமா யூஸ் பண்ணி பேக்கப் எடுத்தோம். எந்த டேட்டாபேஸ எந்த பாத்துல கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. ஈஸியா தான் இருக்கும். இந்த லோக்கல் இன்ஃபைல் வந்து ஆஃப்ல இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டு அது பாதுகாப்பு கருதி ஆஃப்ல இருக்கும். ஆன் பண்ண பிறகு லோட் டம்ப் யூஸ் பண்ணி நீங்க ரீஸ்டோர் பண்ணிடலாம். அந்த பாத்தை கரெக்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க போய் ஸ்லாஷ் SQL மோட்ல போய் டேட்டாபேஸ் இருக்கான்னு ஷோ டேட்டாபேஸ் போட்டு பார்க்கலாம். அந்த டேட்டாபேஸ் யூஸ் டேட்டாபேஸ் நேம் கொடுத்து அந்த டேட்டாபேஸ்க்குள்ள போயிட்டு என்ன டேபிள் எல்லாம் இருந்துச்சோ அதை நீங்க ஃபெச் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு சொல்லி. இப்போ MySQL ஷெல் யூட்டிலிட்டியை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்த்துக்கிட்டோம் டீட்டெயிலா. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னால வழக்கமா பார்க்கறதான் காட்சிப்படுத்தி பாருங்க. நீங்க நல்லா கத்துக்கிட்டு வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஃபீலிங் இஸ் த சீக்ரெட். ஹோப் ஐ டெலிவர் மை பெஸ்ட். நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இப்பைக்கு நம்ம வந்து MySQL ஷெல் யூட்டிலிட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ராக்டிஸ் செஞ்சு பாருங்க. ப்ராக்டிக்கல் செஞ்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். கீப் அப்ஸ்கில்லிங்.